ஹாய், வாங்க நம்ம இன்னைக்கு சமபந்தியில் கிறிஸ்பி பன்னீர் நகெட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இங்கே 150 கிராம் பன்னீர் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பாதி லெமனோட ஜூஸ், அப்புறம் பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலை, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் கடையில் வாங்கின பன்னீர் இல்லை, இது ஹோம்மேட் பன்னீர். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ண போகிறேன். இதை மூடி வச்சிடலாம். 30 மினிட்ஸ் கழித்து என்ன பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கோம். இந்த பிரெட் க்ரம்ஸும் ஹோம்மேட் பிரெட் க்ரம்ஸ் தான். மேரினேட் பண்ண பன்னீரை மாவில் நல்லா டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம இப்போ நல்லா கோட் பண்ண போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி எல்லா பன்னீரையும் நம்ம கோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா பன்னீரையும் இந்த மாதிரி கோட் பண்ணியாச்சு. வாங்க இதை ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு செக் பண்ண கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் போட்டு பார்க்குறேன். சூடாயிடுச்சு, நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆயில் ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம், இல்லைனா போட்ட உடனே ரொம்ப தீஞ்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம பன்னீரெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு வருது. எந்த பன்னீருக்கெல்லாம் நல்ல கலர் வந்துருச்சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்மளோட சூப்பரான கிறிஸ்பி பன்னீர் நகெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம டொமேட்டோ கெச்சப் இல்லை மயோனைஸ் வச்சு சாப்பிடலாம். இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஸ்டார்டர். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.